ஸ்ரீ அஹோபில மாஹாத்மியம் 10ஆம் அத்தியாயம். மரியாதைக்குரியவரே, பிரம்மதேவரின் புதல்வரே, ஸ்ரீமன் நாராயணரை பற்றியவைகளும் செவிகளுக்கு அமிர்தத்திற்கு ஒப்பான கதைகள் விஸ்தாரமாக கேட்டறியப்பட்டன என்று ரிஷிகள் அனைவரும் நாரத மாமுனிவரிடம் கூறினர். இப்பொழுது நாங்கள் மோட்சத்தை பெறுவதற்கான வழியை நிர்ணயிக்கும் விஷயத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோம். சாங்கிய யோகம் முதலான தர்மத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏதாவது நல்ல வழி இருக்குமே ஆகில் தயவு செய்து விளக்குங்கள். நாரத மாமுனிவர் கூறலானார். காலத்தின் தோஷத்தாலும் மனிதர்களின் நிலையற்ற மனநிலையாலும் புலன்களை அடக்க முடியாமல் போவதாலும் பகவானிடத்தில் விசுவாசம் அதிகம் வைக்காதிருத்தலும் நல்ல காரியங்களில் மனிதர்களுக்கு உரிமை அல்லது வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. பகவானுக்கோ அல்லது பாகவதோத்தமர்களுக்கோ சேவை செய்வதால் ஸ்ரீஹரியினுடைய திருவுருவத்தை பெறலாம். இது கிரியா யோகம் எனப்படும். சேவை செய்தல் யோக சாஸ்திரத்தை போலவே மோட்சத்திற்கு வழிவகுக்க வல்லது. பகவானுக்கு புனித நீரை கொண்டு திருமஞ்சனம் செய்தல், அழகான வாசனை மிகுந்த மலர்களை சாத்துதல், சந்தனாதி வாசனை திரவியங்களை சமர்ப்பணம் செய்தல், பலவித ஆபரணங்கள், பக்ஷ்யங்கள், மனதிற்கினிய சங்கீதம் மற்றும் நாதம் இவைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் சந்தனம், அகருதூபம், போக்கிய வஸ்து சமர்ப்பணம் இவைகளுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பக்தியுடன் சிறந்த மனிதன் அர்ச்சனை செய்ய வேண்டும். காந்தர்வ வேதமான சங்கீதத்தால் மனம் கவர்ந்து இழுக்கப்படுகின்றது. எனவே ஸ்ரீஹரியை மனதில் தியானித்து கொண்டு உயர்ந்த கானத்தை பாட வேண்டும். தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் ஸ்ரீஹரியினிடம் சமர்ப்பித்துவிட்டு சுபமான அவருடைய கதைகளை ஸ்ரத்தையுடன் கேட்க வேண்டும். முனி சிரேஷ்டர்களே, எவரொருவர் பகவானுடைய அவதார கதைகளை கூறவோ கேட்கவோ ஏற்பாடு செய்வாரோ அது தர்மம். அதை மீறுதல் அதர்மமாகும். ராஜ்யமாக இருந்தாலும் ஒரு ஹரிபக்தன் அதை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு தர்மத்தில் ஈடுபட வேண்டும். இந்த பிரஸ்தாவத்திலே மிக பழமையான இதிகாசத்தை ஸ்ரீஹரியினுடைய உண்மை கதைகளை மகான்கள் கூறுகின்றனர். யுவனாஸ்வன் என்பவனது புத்திரனான மாந்தாதா என்னும் மாபலம் பொருந்திய சக்கரவர்த்தி 7 துவீபங்கள் அடங்கிய பூமி பகுதியை ஆண்டு வந்தான். எவ்வளவு தூரம் வரையில் சூரியன் உதிக்கிறானோ, எவ்வளவு பூமி பறந்து காணப்படுமோ அப்பகுதி அனைத்தும் யுவனாஸ்வனது மைந்தனான மாந்தாதாவினுடைய நிலப்பகுதியாகும். அந்த மாந்தாதா மனைவியுடன் கூடியவனாய் ஒரு முறை வசிஷ்ட மாமுனிவரை பார்த்து, எங்கள் இருவருக்கும் இப்படிப்பட்ட செல்வம் எப்படி கிடைத்தது என்றார். அரசனே, தாம் முற்பிறவியில் சூத்திர ஜாதியில் பிறந்து பிறரை ஹிம்சை செய்வதையே தொழிலாக கொண்டிருந்தாய். அழகிய கண்கள் உடைய இவள் உனது மனைவி. அவள் உனக்கு பணிப்பெண்ணாக இருந்து உன்னையே நினைத்து பணி விடைகளில் ஈடுபட்டாள். பின்னர் நீயோ வாசுதேவனான பகவானுடைய ஆலயத்தில் சுத்தம் செய்யும் தொழிலில் இடைவிடாது ஈடுபட்டிருந்தாய். அரசே, பகவானுக்கு தைலக்காப்பு முதலானவைகளை சார்த்துதல், திருமஞ்சனம் செய்தல், இது முதலான பகவத் கைங்கரியங்களில் இடைவிடாமல் ஈடுபட்டிருந்தாய். தர்மங்கள் அறிந்தவனே, உன் மனைவியும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் நீ செய்த பகவத் கைங்கரியங்களுக்கும் உறுதுணையாயிருந்தாள். பிரதிதினம் பகவத் கைங்கரியத்திலேயே மூழ்கி அந்த மிக புனிதமான உத்தமமான செயலில் ஈடுபட்ட காரணத்தால் உனது பாபங்கள் குறையலாயின. நான் விஷ்ணு காரியங்களில் ஈடுபட்டவனாகவே இருக்க வேண்டும். அவளும் யோகம் மேற்கொள்பவனுக்கு பணிவிடை செய்வதில் உறுதியாக இருந்தாள். இரவிலும் ஒளியை பற்றி நினைக்காமல் பகவானுடைய பிரபாவங்களையே நினைத்து கொண்டிருந்தாய். பகவானுக்கு நான் எப்பொழுது அபிஷேகம் முதலான கைங்கரியங்களை செய்வேன் என்பதையே அல்லும் பகலும் நீ நினைத்து கொண்டிருந்ததால் உன் மனம் தூய்மை பெற்றது. உறுதிமிக்க உனது பக்தி செயலால் தாமரை கண்ணனான பகவான் நினைவுபடுத்தப்பட்டான். எனவே அவனையே எண்ணுதல், தியானித்தல் என்ற யோகத்தில் ஈடுபட்டு நிலைத்திருந்ததால் மிச்சமின்றி எல்லா பாபங்களும் விலகிச் சென்று விட்டன. அதைவிட அதிகமாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் இடத்தை வெள்ளையடித்தல், பலவாறாக சுத்தம் செய்தல், இவைகளை மனைவியோடு கூடியவனாக செய்தாய்.
குரு வம்சத்தில் பிறந்த சௌவீர தேசத்து அரசன் மாபெரும் சைன்யத்துடனும் ஏராளமான யானைகளுடனும் அங்கு வந்து சேர்ந்தான். எல்லா செல்வங்களும் நிரம்ப பெற்றவனும் எல்லாவித ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவனும் மாலை சந்தனம் இவைகளோடு பிரகாசிப்பவனும் 1000 மனைவிமார்களோடு கூடியவனுமான அவனை பார்த்து அவ்வரசனை கண்டதும், அவன் போன்ற ஐஸ்வர்யம் பகவானிடம் உங்களால் வேண்டப்பட்டது. அரசர்களுள் சிறந்தோரே, அக்காரணத்தினால் இந்த எல்லா ராஜ்யமும் தம்மால் அடையப்பட்டது. அதே தெய்வ சந்நிதானத்தில் எண்ணெய் குறைந்து விட்டபடியால் விளக்கு அணைந்து விட்டது. அந்த அணைந்த விளக்கானது உன்னுடைய சமையலுக்கு விதித்திருந்த எண்ணெயை கொண்டு மீண்டும் எரிய வைக்கப்பட்டது. மேலாடையின் ஒரு பகுதியை திரியாக திரித்து அந்த விளக்கானது இங்கிருக்கும் உன் மனைவியால் பிரகாசிக்கும்படி செய்யப்பட்டது. எனவே இவளது உடலில் மாத்திரம் இவ்வளவு ஒளி வீசுகிறது. அரசர்களுள் சிறந்தவரே, எல்லா அரசர்களுடைய மனதிலும் கவலையை உண்டு செய்யக்கூடிய தம்முடைய ஒளியை ஜனார்த்தனனை ஆராதிப்பதன் மூலம் அடைய முடியாதா என்ன? அரசே, தாம் 4ஆம் வர்ணத்தவராய் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பணியாற்றுவதையே கடமையாக கொண்டு ஒப்பில்லா பெருமை பெற்று தன்மயமாக, அதாவது விஷ்ணுமயமாக ஆகிவிட்டாய். ஒருவன் விஷ்ணு பக்தனாக ஆகி எவ்வித ஆசையும் இல்லாமல் வேறு யாரையும் நினையாமல் இடைவிடாது ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பூஜை செய்து கைங்கரியம் செய்து அவரால் ஆதரிக்கப்படுகிறான் என்றால் அது பற்றி கேட்கவும் வேண்டுமோ? எனவே பகவானுக்கே உரித்தான இந்த செல்வ செழிப்பினை பெற்று உலகங்கள் அனைத்திற்கும் ஈஸ்வரர்களின் தலைவரும் ஈசனுக்கெல்லாம் ஈசனும் அச்சுதனுமான அந்த பகவானை பூஜிப்பாயாக. அந்த பகவானை பூஜித்து மகிழ்பவர் சுகமாக இருப்பர். புஷ்பங்களை சமர்ப்பித்தல், தீபம் ஏற்றுதல், வஸ்திரம் சாத்துதல், கந்த திரவியங்கள் பூசுதல், பகவான் கோயில் கொண்டிருக்கும் இடத்தை சுத்தம் செய்தல், இப்படி பணிகள் பல செய்து அச்சுதனான அந்த பகவானை ஆராதிப்பாயாக. ஸ்ரீ வைகுந்தனானவனும் உலகங்களை எல்லாம் தாங்குபவனுமான அந்த பகவானுக்கு எந்தெந்த பொருள் பிடிக்குமோ, எவையெல்லாம் அபூர்வமானவைகளோ அவைகளை பகவானுக்கு சமர்ப்பித்து ஆராதனை செய்வதனால் யாரும் கஷ்டப்பட மாட்டார்கள். வாசனை திரவியமான அகுரு, பச்சை கற்பூரம், சந்தனம், தேன், குங்குமம், வஸ்திரங்கள், பல விதமான தூபங்கள், பூமாலைகள், சாமரம், கொடி மற்றும் அன்னம், உபகாரம் அதாவது தாம்பூலம், நெய், பால் முதலான பலவித அபிஷேகம், சங்கீதம், வாத்தியம், நாட்டியம் இவைகளால் அரசனான நீ பகவானான அச்சுதனை சந்தோஷப்படுத்துவாயாக. அரசனே, அச்சுதனும் நிலையானவனும் கோவிந்தனுமான பகவானை நள்ளிரவில் உறங்காமலும் நாட்டியம், கீதம், திருத்தேர் உற்சவம் இவைகளால் சந்தோஷப்படுத்துவாயாக. பிறப்பை தகர்ப்பதில் வல்லவரான பகவான் பக்தியின் மூலம் திருப்திப்படுத்தப்பட்டாரே ஆகில், திருப்தி அடைந்த பகவான் பக்தனுக்கு அனைத்து ஸ்ரேயசையும் செய்கிறார். கடைசியில் விஷ்ணுபதமான தன் இருப்பிடத்திற்கும் பக்தனை அழைத்து கொள்கிறார். மாந்தாதா என்கிற அரசனை பார்த்து வசிஷ்ட மாமுனிவர் இவ்வாறு மகிழ்ந்து கூறி தனது ஆசிரமத்திற்கு விரைந்தார் என்பதை நாரத மாமுனிவர் கூறினார். விஷ்ணுவினுடைய ஆலயங்களில் ஒருவன் எவ்வளவு புழுதி துகள்களை சுத்தம் செய்கிறானோ அவ்வளவு ஆண்டுகாலம் எல்லாவித பாபமும் இல்லாதவனாய் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய சந்நிதியில் மெழுகுதல், பெருக்குதல் என்னும் கைங்கரியம் செய்பவர்கள் மற்றும் சுத்தம் செய்பவர்கள் எவர்களோ அவர்களை சார்ந்த 3 குலம் அல்லது தலைமுறை வரை யமன் வரமாட்டான். மென்மையான தூரிகை கொண்ட துடைப்பத்தினால் மெல்ல சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்யும் போது கவனத்துடன் உயிரினங்களை லேசாக அப்புறப்படுத்திவிட்டு பிறகு சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் சந்திராயண விரதம் அனுஷ்டித்த பலனை பெறலாம். முன்கூறிய முறைப்படி பகவத் சந்நிதியை 15 நாட்கள் சுத்தம் செய்பவர் அக்னிஷ்டோமம் அனுஷ்டித்ததற்கு சமமாம். அதுபோல் 1 மாதம் அனுஷ்டிப்பரேல் வாஜபேயம் எனும் யாகத்தை அனுஷ்டித்ததற்கு சமமாகும். அதேபோல் 1 வருடம் வரை அனுஷ்டிப்பவர் அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு நிகராகும். பகவத் சந்நிதானத்தை சுத்தம் செய்பவர்களுக்கு
இதுபோல் பலன்கள் கிட்டும். எவன் ஒருவன் விஷ்ணு ஆலயத்தில் சற்றும் சோம்பலின்றி இடைவிடாமல் நிரந்தரமாகவே சுத்தம் செய்கிறானோ அவன் 100 கோடி தேவ யுகங்கள் விஷ்ணு லோகத்தில் கொண்டாடப்படுகிறான். தேவமானம் என்கிற அளவுப்படி அவ்வளவு காலம் அவன் விஷ்ணு உலகில் புகழுடன் இருந்து முடிந்ததும் 4 வேதங்களை கற்றவனாகவும் அழகுள்ளவனாகவும் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் அன்பனாய் அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்றவனாய் பூஜைக்குரியவனாய் அல்லது எல்லோராலும் நேசிக்கப்படும் அரசனாகவோ பிறக்கிறான். உயிருள்ள வரை ஒருவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆலயத்தில் கைங்கரியம் செய்வானே ஆகில் அதற்கு பலனாக 1000 மடங்கு ஞானத்தை பெற்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அடைவான். திடமனம் கொண்ட ஒருவன் ஸ்ரீ நிருசிம்ம மூர்த்தியை பிரதிஷ்டை செய்வானே ஆகில் அவன் வைகுந்தத்தை அடைகிறான். அவன் மீண்டும் பிறப்பதில்லை. ஆகமங்களில் கூறப்பட்டபடி லட்சணங்களோடு கூடிய ஸ்ரீ நிருசிம்ம மூர்த்தியை எவன் ஒருவன் பக்தியுடன் பிரதிஷ்டை செய்ய பாடுபடுவானோ அவன் பாவங்கள் அகன்று விஷ்ணு லோகத்தில் வசிப்பான். அந்தணர்கள் எவன் ஒருவன் சாஸ்திர முறைப்படி பகவான் ஸ்ரீ ஜனார்த்தனரை வடிவமைத்து அல்லது வடிவமைக்க செய்து பிரதிஷ்டை செய்வானோ அவன் விஷ்ணு லோகத்தை விட்டு புறப்படுவான் என்பதை நான் அறிய மாட்டேன். அதாவது அவன் நிலையாகவே விஷ்ணு லோகத்தில் தங்கிவிடுவான். எல்லா தேவர்களாலும் வணங்கப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எவர் ஒருவர் பிரதிஷ்டை செய்து சாஸ்திரப்படி பூஜை செய்வாரோ அவர் இவ்வுலகில் காணப்படும் அசையும் பொருள் அசையா பொருள் இவை அனைத்தையும் நிறுவியதற்கு சமமாவார். இதில் எனக்கு கொஞ்சமும் ஐயமில்லை என்கிறார் நாரத மாமுனிவர். மரக்கட்டை, உலோகம், கற்பாறை, மண் இவைகளை கொண்டு மக்களால் சிலைகள் வடிக்கப்படுகின்றன. அப்படி தெய்வ சிலை வடிப்பவர்கள் தாய் வழியிலோ தந்தை வழியிலோ பெண்ணை மணந்து 21 தலைமுறைகளை மேலோங்க செய்து விஷ்ணு லோகத்தில் போற்றப்படுவர். சமுத்திரங்கள் வற்றலாம், இமயமலை கூட தேயலாம். ஆனால் ஸ்ரீமன் நாராயணரையே கதியாக கொண்டவர்கள் எவரோ அவர்கள் அடையும் விஷ்ணு லோகம் அழியாது. பகவானுடைய சரீரம் அமிர்த சரீரமாகும். அது பிம்பம் எனப்படுகிறது. அந்த பிம்பத்தின் பிராணன் கௌத்துகம் என்று மாமுனிவர்கள் கூறுவர். முதலில் பிரம்மதேவரால் கௌத்துக பேரம் செய்வதற்காகவே உலோகம் படைக்கப்பட்டது. உலோகங்களுள் பொன், வெள்ளி, செப்பு இவைகள் கௌதுகத்திற்கானவை. ரத்னத்தால் வடிவமைக்கப்பட்ட கௌதுகம் சிறப்பு மிக்கதாக கூறப்படுகிறது. வெள்ளியை கொண்டு வடிவமைக்கப்பட்ட கௌதுக பேரம் அதாவது உருவம் செப்பால் வடிவமைக்கப்பட்ட பேரத்தை காட்டிலும் 1000 மடங்கு சிறந்தது. தங்கத்தாலே வடிவமைக்கப்பட்ட கௌதுக பேரம் வெள்ளி பேரத்தை விட 10,000 மடங்கு சிறந்தது. கௌதுக பேரம் இல்லாத ஆலயத்தில் எவர் ஒருவர் கௌதுக பேரத்தை பிரதிஷ்டை செய்வாரோ அவர் புண்ணியாத்மா ஆகிறார். மேலும் அவர் எளிதில் எல்லாவற்றையும் நினைவில் கொள்ளும் சக்தியை பெறுகிறார். ஸ்ரீஹரியினுடைய பதுமையை பிரதிஷ்டை செய்த ஒருவர் தமது குலத்தில் கல்ப காலம் வரை பிறக்க போகிறவர்கள் கடந்தவர்கள் ஆகிய அனைவரையும் நிலைக்கச் செய்கிறார். எவன் ஒருவனால் விஷ்ணுவாயதனம் விஷ்ணு சந்நிதி அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டதோ அக்குலத்தில் பிறந்த 100 புருஷர்கள் யம தூதர்களால் காணக்கூடாதவர்கள் ஆகின்றனர். அதாவது அவர்களை காண யமதூதர்கள் செல்லக்கூடாது. எவர் ஒருவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு ஆலயம் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பேரம் மரத்தால் ஆனது, சிலையால் ஆனது, மண்ணால் ஆனது ஆகியவைகளால் வடிவமைப்பாரோ அவருடைய பெருமை கேட்டறியத்தக்கது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு ஆலயம் அமைப்பவர் தினந்தோறும் யாகம் செய்வதனால் என்ன பலனோ அப்பலனை அடைகிறார். உண்டாக போகும் 100 குலம், கடந்து சென்ற 100 குலம் ஆகிய எல்லாமே முதன்மையை அடைந்து விமானத்தின் அதாவது தெய்வீக விமானத்தின் மூலம் விஷ்ணு லோகத்தை அடைகிறது. 7 ஜென்மங்களில் செய்யப்பட்ட பாவம் சிறியதோ பெரியதோ அனைத்தும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு ஆலயம் அமைக்க ஆரம்பித்த உடனேயே அழிந்து விடுகிறது. எவர் ஒருவர் உலக வடிவினனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு ஆலயம் அமைத்து பேர பிரதிஷ்டையை செய்கிறாரோ அவர் நிலையானவர் ஆகிறார். கோயில் அமைக்க அவர் பயன்படுத்திய செங்கற்கள் எத்தனை ஆண்டுகள் நிற்குமோ அத்தனை 1000 ஆண்டுகள் ஸ்வர்க்கத்தில் தர்மசீலனாக இருப்பார். கோயில் அதாவது ஆலயம், மண்டபம், பிரகாரம் எனும் மதில் சுவர், கோபுரம், நந்தவனம், தண்ணீர் வசதி, பீடம் மற்றும் தோரணத்தின் மேற்பகுதி, தோரணம் என்பது நுழைவாயில், இவைகளை
பெருந்தகையே ஹரிக்கு சமர்ப்பிப்பவன் அளவற்ற பயனை அடைகிறான். மண்ணாலான பதுமையை காட்டிலும் மரத்தாலான பதுமை கோடி மடங்கு நல்லதாகும். மரப்பதுமையோடு ஒப்பிடும்போது செங்கற்களால் ஆனது கோடி கோடி மடங்கு சிறந்தது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆலயத்தின் சிலையால் ஆன பேரம் அல்லது பதுமை முன் சொன்னதை காட்டிலும் இருமடங்கு சிறந்தது. மண்ணால் ஆனது சிலையால் ஆனது இவ்விரண்டும் ஏழை பணக்காரர் இருவருக்கும் சமமானதாகும். எவனொருவன் செங்கற்கள் கொண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆலயத்தை அமைக்கிறானோ அவன் அவனது பாவ கூட்டங்கள் விலக பெற்றவனாய் ஸ்ரீ மகாவிஷ்ணு லோகத்தை அடைகிறான். எந்த ஒரு சிறுவன் விளையாட்டாக சுத்தமான விஷ்ணுவின் ஆலயத்தை அமைக்கிறானோ அவன் எல்லா உலகங்களுக்கும் எங்கும் செல்லக்கூடிய திவ்ய விமானத்தை, தெய்வீகமான விமானத்தை அடைகிறான். ஸ்படிகத்தை உடைத்தால் அதில் எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அத்தகைய பிரகாசம் மிக்க கோயிலை ஸ்ரீஹரிக்காக தனது தோட்டம், இல்லம் இவைகளில் எவன் அமைக்கிறானோ அவன் மிக முக்கியமான பதத்தை, நிலையை அடைகிறான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய ஆலயம் பெரிய அளவிலாகவும் எல்லோர் கண்களுக்கும் எளிதில் புலப்படும் வகையிலும் அமைக்கப்பட வேண்டும். அது பால் போல் வெளுத்த சுண்ணாம்பினை கொண்டும் பலவித அழகிய வண்ணங்களை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். எத்தனை ஆண்டு காலம் செலவு செய்து வெண்மையான தேவாலயத்தை உருவாக்குகிறானோ அத்தனை ஆண்டு காலம் சூரியலோகத்தில் இருப்பான். அங்கு எல்லா சுகங்களையும் அனுபவித்து விட்டு விஷ்ணுலோகம் சென்று சிறப்பெய்துகிறான். சிறிய அளவிலானதும் கண்ணாடி போல் பளிச்சிடக்கூடியதும் பலவித மணிகளால் அலங்கரிக்கப்பட்டதும் பல்வகை பூக்கள் நிறைந்துள்ள பகவானின் சந்நிதியை யார் ஏற்படுத்துவானோ, சில இடங்களில் திறம்பட வைக்கப்பட்ட அழகிய பலகைகளோடு கூடியதும் மனதை கவரக்கூடியதும் உயரமானதுமான ஸ்ரீமன் நாராயணருடைய ஆலயத்தின் நாலா பக்கங்களிலும் அழகுடையதாய் ஆலயத்தின் அளவு எவ்வளவோ அவ்வளவு 1000 யுகங்கள் அதை நிர்மாணித்தவர் விஷ்ணு லோகத்தில் போற்றப்படுவார். தேவாலயத்தை நிர்மாணித்தவர், வெள்ளை அல்லது வர்ணம் தீட்டியவர், பதுமை அமைத்தவர், கௌதுகத்திற்கு பீடம் அமைத்தவர் மற்றும் புதிதாக வேலை செய்தவர்கள், அதாவது செப்பனிடுபவர்கள், ஆக மொத்தம் 5 வகையானவர்கள் சமமான பலன்களை பெறுவர். சமமானதும் மிக மிக உயர்ந்ததுமான பலனை பெற்று அவர்கள் மற்றவர்களுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஆகின்றனர். ஆலயம், மதில் சுவர், கோபுரம், விமானம், மண்டபம், பகவானுக்கு ஆபரணங்கள், பூஜா பாத்திரங்கள் மற்றும் பழுதடைந்த பொருட்கள் இவைகளை ஒருவர் மீண்டும் செய்தால் அந்த கர்த்தாவுக்கு 100 மடங்கு பலன் கிட்டும். எல்லா பாத்திரங்களை விட புருஷோத்தமனாகிற கேசவன் ஒப்பிட முடியாத ஒரு பாத்திரம். நரகம் எனும் கடலில் விழுந்து தவிக்கும் ஒருவனுடைய பாதகத்திலிருந்து காப்பாற்றுவதால் பகவான் பாத்திரம் என்று அழைக்கப்படுகிறார். ஹரியானவர் பாத்திரங்களுள் மிக சிறந்தவர். எனவே பகவானாகிய பாத்திரம் பெருமை மிக்க பாத்திரம். அப்படிப்பட்ட பாத்திர தானம் அளவற்ற பயன்களை தரவல்லது. ஆகையால் அப்பிரமேயனாகிற அளவிடற்கரியவனாகிற பகவானை அடைய விரும்புபவர்கள் பகவானுக்காக பாத்திரங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஸ்ரீமன் நாராயணர் விஷயமாக செய்யப்பட்ட ஹோமம், ஜபம், தானம், பூஜை, உபகாரம், சமர்ப்பித்தல் இவைகள் ஒவ்வொன்றும் அளவற்ற பலனை தரவல்லது. இதில் சற்றும் ஐயமில்லை. வேத வித்தகருக்கு தாமிர பாத்திரத்தை தானமாக கொடுப்பதால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதைவிட 1000 மடங்கு புண்ணியத்தை தரக்கூடியது பகவானுக்கு வெண்கல பாத்திரத்தை சமர்ப்பிப்பது. வேத வித்தகருக்கு தங்க பாத்திர தானம் புண்ணியம் பயக்கும். பகவானுக்கு நிறைய தாமிர பாத்திரங்களை வாங்கி கொடுத்தால் அது 1000 மடங்கு புண்ணியத்தை பயக்கும். வேத வித்தகருக்கு பொன்னை தானமாக கொடுத்தால் அது கோடி பலனை பயக்கும். ஆனால் ஸ்ரீமன் நாராயணருக்கு வெள்ளியை பாத்திரமாகவோ ஆபரணமாகவோ ஏதோ ஒரு விதமாக சமர்ப்பிக்கும் போது 10,000 கோடி புண்ணியத்தை இது விளைவிக்கும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பக்தியுடன் எவர் ஒருவர் பொற்பாத்திரத்தை சமர்ப்பிப்பாரோ அவருக்கு கிடைக்கும் புண்ணியத்தை வர்ணிக்க 100 ஆண்டு காலமும் போதாது. ஏழையாயினும் செல்வந்தராயினும் அவர்களது தானம் சமமான பலனை உடையதாகும். எல்லா வகை தானங்கள் மற்றும் பொன் தானம் இவைகளை விட ஸ்ரீஹரியினிடத்தில் பக்தி செலுத்துவது உள்ளதே. இதற்கு நிகர் வேறு எதுவும் இல்லை.
இல்லை. கருடாழ்வாரோடு கூடிய துவஜத்தை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு எவர் சமர்ப்பிப்பாரோ அவர் கோடி துவஜம் கொண்டு பிரகாசிக்கின்ற விமானம் மூலமாக செல்வார். எவரொருவர் பால் வளம் உள்ளதும் செந்நிறம் கொண்டதுமான பசுவை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு தானமாக சமர்ப்பிப்பாரோ அவர் அனைத்து பாபங்களும் நீங்க பெற்று அனைத்து ஆபரணங்களுடன் கூடி 1000 கோதானம் செய்த பலனை பெற்று ஸ்ரீஹரியை அடைவார். ஸ்ரீ நிருசிம்ம பகவானுடைய ஆராதனைக்காக பசு மற்றும் திரவியம் சிறிதளவேனும் எவர் கொடுப்பாரோ அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லோகத்தில் போற்றப்படுகிறார். வாசுதேவனை கருத்தில் கொண்டும் வேத வித்துக்களுக்கு பலவித தானங்களை அறிஞர்கள் கொடுக்க வேண்டும். வைஷ்ணவரும் அமைதியானவரும் எப்போதும் பகவானையே போற்றுபவருமான ஒருவரை ஆராதித்து இதனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தி அடையற்றும் என்று சங்கல்பம் செய்து உணவருந்த செல்ல வேண்டும். வேதாத்தியனம் முடித்தவரும் நல்ல ஆச்சார அனுஷ்டானம் உடையவரும் குடும்பத்தில் ஈடுபாடு உள்ளவருமான ஒருவரை பூஜித்து அதனாலேயே ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தி அடைகிறார் என்றெண்ணி பக்தியோடு உணவருந்த செய்ய வேண்டும். பிராமணன் ஸ்ரீமன் நாராயணனுடைய உதர பாகமாக கருதப்படுகிறான். பிராமணனுக்கு பிரியமாக அக்னிக்கும் அன்னத்தை பகவான் உகந்து ஏற்கிறார். இதில் சந்தேகமில்லை. எந்த கிரகத்தில் எதி அதாவது சந்நியாசி உணவருந்துகிறாரோ அங்கு ஸ்ரீஹரியும் உண்பதாக ஐதீகம். பகவானான ஸ்ரீஹரி எங்கு உணவருந்துகிறாரோ அங்கு உலகம் முழுவதும் உணவருந்துகிறது. கிரியா யோகங்கள் பலவிதம், அவை தூய்மையானவை, முக்திக்கு வழிவகுப்பவை. ரிஷி சிரேஷ்டர்கள் உங்களுக்கு இது பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். மார்கழி மாதத்தில் கருடாச்சலத்தை அடைந்து பக்தனானவன் அங்குள்ள நதியில் தீர்த்தமாடி அந்த மாதம் முழுவதும் ஒரு வேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும். முன் கூறிய வண்ணம் உணவு உண்டு விஷ்ணு கைங்கரியத்தில் ஈடுபட்டவன் நற்குலத்தில் பிறக்கிறான். தை மாதத்தில் பற்றற்றவனாய் அதுபோல் செய்யும் போது பங்குனி மாதத்திலேயே சௌபாக்கியத்தை அதாவது ஆயுள், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம், வீரியம், புகழ் இவற்றை அடைகிறான். முன் கூறியது போல் சைத்திர மாதத்தில் செய்பவன் தங்கம், ரத்னம் இவைகள் நிறைந்த செல்வந்தனாகிறான். வைகாசி மாதத்தில் செய்பவன் தன் குலத்திலேயே மிகச் சிறந்தவனாகிறான். ஆனி மாதத்தில் செல்வத்தை அடைகிறான். ஆடி மாதத்தில் செல்வம், புத்திரன் ஆகிய இரண்டையும் அடைகிறான். ஆவணி மாதத்தில் தானியம் குவிகிறது. புரட்டாசி மாதத்தில் உணவு சம்பிருத்தியாக கிடைக்கிறது. ஐப்பசி மாதத்தில் புத்திர பாக்கியம் உள்ளவனாக ஆகிறான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மாத்திரம் பரதேவதையாக உணர்ந்த பக்தன் கார்த்திகை மாதத்தில் ஒரு வேளை உண்பவனாய் சூரனாகவும் கல்வி கற்றவனாகவும் சந்தான பாக்கியம் பெற்றவனாகவும் ஆகிறான். பங்குனி மாதத்தில் பௌர்ணமியில் ஸ்ரீ நிருசிம்மரானவர் 30 முக்கோடி தேவர்களாலும் சிவபிரானாலும் நான்முக பிரம்மதேவராலும் முனிவர்களாலும் பிரம்மாவை தலைமையில் கொண்ட பலராலும் மகரிஷிகளாலும் பூமியில் வசிக்கும் பெருந்தகைகளாலும் பித்ரு தேவதைகளாலும் கர்ம தேவர்களாலும் யக்ஷர்களாலும் கந்தர்வர்களாலும் கிண்ணறர்களாலும் பூலோகத்தில் வசிக்கும் பக்தர்களாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜெகநாதனான பகவான் பலவாறாக ஆராதிக்கப்படுகிறார். கங்கை முதலான நதிகள், சமுத்திரங்கள், சரசுகள் ஆகிய எல்லாம் அந்நாளில் வந்து பவநாசினியில் கலக்கின்றன. ஸ்ரீ நிருசிம்மனுடைய உற்சவத்தை காண பக்தியுடன் மக்கள் புறப்படுகின்றனர். அடிக்கடி நடக்கும் அஸ்வமேதத்தினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அவர்களுக்கு சந்தேகமின்றி கிடைக்கும். நமது பித்ருக்களை முன்னிட்டு எவர்கள் பிண்டங்களை கொடுக்கின்றனரோ அந்த பித்ருக்கள் தீய யோனிகளில் பிறந்திருப்பினும் அதை கடந்து விடுகின்றனர். வைகாசி மாதத்தில் கருடாச்சலத்தில் வசிப்பவர்கள் ஸ்ரீ நிருசிம்மனுக்கு கொடியேற்று விழா நடத்துகின்றனர். ஸ்ரீமன் நாராயணரது நாபி கமலத்தில் தோன்றிய பிரம்மதேவரால் பாஞ்சராத்திரம் என்கிற தந்திர சாஸ்திரம் சாட்சாத்காரராக பகவானிடமிருந்து கேள்விப்பட்டு உலகிற்கு அருளப்பட்டது. பக்தர்களால் காபிஞ்சல சாஸ்திர முறைப்படியே மிக பரிசுத்தமான பக்தியுடன் உலகங்களை தூய்மையாக்கும் இந்த உற்சவம் இப்போதும் கொண்டாடப்படுகிறது. புனித நீராடவும் தீர்த்தோற்சவத்தை சேவிக்க வந்தவர்களுக்கும் அந்த புனித கஷேத்திரங்கள் மற்றும் அங்குள்ளோர் உணவு, தீர்த்தம் இவைகளை முழு மகிழ்ச்சியுடன் வழங்குகின்றனர்.
பக்தர்களுக்கு தங்க வசதி செய்து எவர்கள் உபகாரம் செய்கின்றனரோ அவர்களுக்கு பகவான் ஸ்ரீ நிருசிம்ம பெருமான் சுகமான லோகங்களை வழங்கி அருள்கிறார். எவர்கள் எண்ணிக்கையற்ற ஸ்வர்ணாதி தானங்களை கொடுக்கின்றனரோ அவர்களுடைய ஒவ்வொரு தானத்திற்கும் அழிவற்ற குறைவற்ற உலகை பகவான் தந்தருள்கிறார். சந்தேகமில்லை. இயற்கையிலேயே மிக மிக உயர்ந்த அறிவை உடைய பகவானான முராரியின் எல்லா விஷயங்களும் கூறப்பட்டன. பிறப்பினால் ஏற்படும் சந்தோஷங்களை உதறி தள்ளி பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அந்த ஸ்ரீ நிருசிம்மனின் ஸ்வரூபத்தை நிலையை பக்தர்கள் அடைகிறார்கள். அறியாமையை பேதமையை அறவே அகற்றக்கூடிய ஹயமேதஸ் எனப்படும் ஸ்ரீமன் நாராயணரின் கதைகளை கூறிய பின்னர் நாரத மாமுனிவர் சௌனகாதி முனிவர்களை சந்தோஷத்துடன் அழைத்து தனது இருப்பிடம் சென்றார். கர்ணாமிருதம் நிறைந்த முராரியின் கதைகளை மீண்டும் மீண்டும் கேட்டும் எல்லா விதமான சுகங்களையும் கொடுக்கக்கூடிய நாரத மாமுனிவர் பேசிய பேச்சுக்களை அடிக்கடி நினைத்தும் முனிவர்கள் தங்களது ஹிருதயத்தில் கல்பவல்லிக்கு நிகராக மீண்டும் நினைத்தும் சம்சாரத்தை வேரோடு அழிக்க வல்ல புண்டரீகாட்சனை வரித்த வண்ணம் அவனையே அடைகிறார்கள். பகவான் ஸ்ரீஹரி அசுரகுல தலைவனான ஹிரண்யகசிபுவை சம்ஹரித்தார். அந்த காரணத்தாலேயே அகோபில திருத்தலம் நிகரற்ற திருத்தலம். அங்குள்ள தீர்த்தமும் பிறவி துயரை போக்கக்கூடியது. பகவான் கஷேத்திரம் தீர்த்தம் இம்மூன்றும் யாருக்கு உள்ளதோ அவனே புவியில் மகான் ஆவான். இந்திரனுடைய செல்வம் வேண்டுமென்று பகவானிடம் கேட்க வேண்டியதில்லை. அதுபோன்றே பிரம்மபதமும் சிவபதம் வேண்டுமென்றும் கேட்க வேண்டியதில்லை. சாக்ஷாத் பகவானான ஸ்ரீ நிருசிம்மன் தான் கருடாச்சலத்திற்கு எழுந்தருளிவிட்டாரே. இங்கு மலையில் மரமாக இருப்பதை விட மோட்சத்தால் என்ன பயன்? பால்யத்தில் ஒவ்வொருவருக்கும் நிறைய ஆப்தர்கள் நிரம்பி இருப்பார்கள். எல்லா சந்தேகங்களையும் அளிக்கக்கூடிய சிறந்த சாஸ்திரங்களை படித்திருப்பர். நிலையான வெற்றிக்காக இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஒவ்வொருவரும் தமது வாழ்நாளில் செய்ய வேண்டியது ஒன்று உண்டெனில் அது கருடாத்ரியில் வாசம் செய்வதுதான். பிரம்மச்சரியம் வேண்டாம், நகரில் வசிக்க வேண்டாம், காட்டிலும் வசிக்க வேண்டாம். ஏராளமான புண்ணிய தீர்த்தங்கள் உள்ள சிறந்த கருடாச்சலம் போன்ற மலைகள் அங்கு உள்ளன. அங்கு வசிக்கட்டும். தேவர்களோ அநேகம் பேர், கிடி வாமனர் முதலானோரும் பலர். ஆயினும் அவர்களை மனதில் நினைக்க வேண்டியதில்லை. இந்த பவநாசினி தீர்த்தம் இருக்கிறதே, இதன் பெருமை அளவிட முடியாதது. இது போன்றே வேத வடிவம் கொண்ட கருடாச்சலமும் இவைகளை நினைத்தால் போதுமானது. ஜெகன் நிவாசனான ஸ்ரீ நிருசிம்மன் பிறவிதோறும் நம்மை பவித்திரர்களாக செய்வதற்காக இருக்கட்டும். 4 வேதங்களோடு கூடிய மகோபனிஷத் இந்த அகோபில மாகாத்மியம் ஆக்ஞானங்கள் பல உள்ளன. அவற்றுள் இது தலை சிறந்தது. இரகசியங்கள் பல உள்ளன. அவைகளுள் மிகச்சிறந்த இரகசியமாகும். பிரம்மாதி தேவர்களால் சாட்சாத்கரிக்கப்பட்டதும் பற்பல சுபர்த்தங்களோடு கூடியதுமான ஸ்ரீ அகோபில நிருசிம்மனுடைய மாகாத்மியம் ரோமஹர்ஷத்தை உண்டு பண்ணக்கூடியது. ரிஷிகளாலும் நாரதர் முனிவரான மகா முனிவர்களாலும் பலவாறாக இது பாடப்பட்டது. இது தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் இவைகளின் இருப்பிடம். தர்மத்தை வளர்க்க வல்லது இது. இந்த அகோபில மாகாத்மியம் ஒரு இரகசிய கிரந்தம். நாஸ்திகனுக்கு கூறக்கூடாது. வேறு தெய்வத்தின் பால் ஈடுபாடு உள்ளவனுக்கும் கூறக்கூடாது. வேதாந்தம் அறியாதவனுக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துவேஷிப்பவனுக்கும் விஷ்ணு பக்தர்களான சாத்விகர்களான பிராமணர்களை தூஷிப்பவனுக்கும் கூறக்கூடாது. நன்னடத்தை உள்ளவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தரும் ஸ்ரோத்ரியருமாக இருப்பவருக்கு இந்த இரகசியத்தை ஹயமேதஸின் மாகாத்மியத்தை அன்புடன் தாராளமாக கூறலாம். எல்லோராலும் போற்றப்பட்ட இந்த ஸ்ரீ நிருசிம்ம உபாக்கியானத்தை பெரியவர்கள் துணை கொண்டு எவர்கள் படிப்பார்களோ, எவர்கள் கேட்பாரோ, படிப்பவர்கள்
கேட்பவர்கள் விளக்கும் மகான்கள் இம்மூவரும் உயர்ந்த நிலையை அடைவர். இந்த ஸ்ரீஹரியினுடைய மாகாத்மியத்தை புத்தக வடிவில் எழுதி பக்தர்களுக்கு எவர் கொடுப்பாரோ அவரது புண்ணியம் எல்லையற்றது, அழிவற்றதும் கூட. எந்த இல்லத்தில் இந்த அகோபில திருத்தல மாகாத்மியம் எனும் இரகசிய கிரந்தம் கந்த தூபம் கொண்டு பூஜிக்கப்படுகிறதோ அங்கு பூத வேதாள ருக்ஷ்மாண்டம் முதலான ஆயிரக்கணக்கான சூத்திர தெய்வங்கள் அப்பூஜையை பார்க்க முடியாதவைகள் ஆகின்றன. ஆனால் பூஜை செய்பவர் புண்ணியம் செய்தவர்களுள் சிறந்தவர். தெய்வங்களுள் ரத்ன கிரீடம் போல் திகழ்பவருக்கு ஜெயம் உண்டாகட்டும். சச்சிதானந்த வடிவம் கொண்ட ஸ்ரீ நிருசிம்மனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். மலை வாசத்தை விரும்பும் ஸ்ரீ நிருசிம்மனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். மோட்சம் தரவல்ல ஸ்ரீ நிருசிம்மனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். நிருசிம்மனை காட்டிலும் சிறந்த தெய்வம் உலகில் வேறு இல்லை. பிறவி பிணியை தகர்க்க வல்ல பவநாசினி தீர்த்தம் போன்ற வேறு தீர்த்தம் உலகில் இல்லை. கருடாச்சலத்திற்கு நிகரான மலை உலகில் வேறில்லை. ஸ்ரீ நிருசிம்ம பக்தர்களை விட சிறந்த யோகி உலகில் இல்லை. உலகில் 2 விஷயம் மிக மிக சாரதமமாக பேசப்படுகிறது. அது உண்மைதான். பெண்களின் இடைக்கண் பார்வை அல்லது மலை குகையில் வாசம். பிரமேயமான ஸ்ரீ நிருசிம்மன், பிராணமாகிய வேதம், பிரமாதாவான சாத்வீகர்கள், சூரிய சந்திர நட்சத்திரம் உள்ள வரையில் ஜெயத்து. ஆத்மாவை நன்கு அறிந்தவர்களும் பாபங்களை போக்கடிப்பவர்களும் ஸ்ரீமன் நாராயணனை விட மற்ற தெய்வங்களை சாதாரணமாக நினைப்பவர்களும் ஸ்ரீஹரியினிடத்தில் பிரீத்தியை உண்டு பண்ணுவதையே குறிக்கோளாக உடையவர்களுமான முனிவர்களின் திருவடி தாமரையை சரணமடைகிறேன். செல்வம், மனைவி, புத்திரர்கள், குழந்தைகள் இவர்களை தவிர்த்தும் கிரியைகளை விடுவிப்பதற்கு வேண்டிய கருவிகளை துறந்தும் ஸ்ரீ நிருசிம்மனின் அமிர்தத்துக்குப்பான கதையை பக்தியுடன் செவிமடுக்கும் பக்தர்களுக்கு பகவான் ஸ்ரீ நிருசிம்மன் விரைவில் ஸ்ரேயஸை அளிக்கட்டும். ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தின் க்ஷேத்திர காண்டத்தில் ஸ்ரீமத் அகோபில மாகாத்மியத்தின் 10ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.